போதைப்பொருள் வழக்கில் அதிமுக தேர்தல் வியூக வகுப்பாளர்களிடம் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், அதிமுக வியூக அமைப்பாளர்கள் யாரிடெல்லாம் விசாரணை நடைபெற்று வருகிறது? விவரங்கள். போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் அங்கு ஏற்கனவே 4 பேர் கைதானார்கள். அவர்களிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் அதிமுக தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் என கூறப்படும் ஹரிஸ், சாய் ஆகியோரிடம் அண்ணாநகர் துணை ஆணையர் தலைமையிலான போலீசார் கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு மேலாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது அரும்பாக்கம் காவல் நிலையத்தில் வைத்து 2 பேரிடமும் விசாரணையானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சென்னை அண்ணா நகர் பகுதியில் போதைப் பொருள் விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடந்த 19ஆம் தேதி தியானேஸ்வரன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சரத், அதே போல சீனிவாசன் மற்றும் ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியை சேர்ந்த சென்னை தேனாம்பேட்டையில் தங்கியிருக்கக்கூடிய சர்புதீன், முகமது மஸ்தான் ஆகிய 3 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இதில் சர்புதீன் என்பவரின் காரில் இருந்து 30 லட்சம், அதாவது 28 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் விலையுயர்ந்த கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தியானேஸ்வரனிடமிருந்து ஏற்கனவே போதை ஸ்டாம்புகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த நிலையில் சர்புதீனிடம் நடத்திய தொடர் விசாரணையின் அடிப்படையில் அவர் ஏற்கனவே சினிமாவில் பணியாற்றியதும், பிரபல சினிமா நடிகர் ஒருவரிடம் மேலாளராக கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு பணியாற்றியதும் தெரிய வந்தது. தற்போது அவர் அதிமுக தேர்தல் வியூக வகுப்பாளர் என கூறப்படும் ஹரிஸிடம் தற்போது பணியாற்றி வருவதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். ஹரிஸின் பணம் தான் அந்த 27.90 லட்சம், 28 லட்சம் எனவும் அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். அதன் அடிப்படையிலே ஹரிஸ் மற்றும் சாய் அதிமுக தேர்தல் வகுப்பாளர்கள் என வியூக வகுப்பாளர்கள் என கூறப்படும் ஹரிஸ், சாய் ஆகிய இருவரையும் பிடித்து அண்ணா நகர் துணை ஆணையர் உதயகுமார் தலைமையிலான போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு மேலாக இந்த விசாரணையானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த போதைப் பொருள் நெட்வொர்க் கும்பலில் வேற சினிமா பிரபலங்கள் யாரும் இருக்கிறார்களா, அல்லது அதே போல அரசியல் பிரமுகர்கள் வேறு யாராவது இருக்கிறார்களா என்பது தொடர்பாக துருவி தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.